வணக்கம். நினைப்பு, அறிதல், கடத்தல், கடந்து செல்வது. நினைப்பது, அறிவது, கடந்து செல்வது. இந்த மூன்று நிலையும் நிகழ்வில்தான் நடக்கிறது. இந்த மூன்று அம்சங்களும் நிகழ்வு என்னும் நடப்பில்தான் கடந்து செல்கிறது, நடக்கிறது. நாம் நினைப்பதும் சரி, அறிதலும் சரி, கடந்து செல்வதும் சரி, புனிதமாக இருக்கும்போது, இறையாற்றலாக இருக்கும்போது, அன்றைய தினம் முழுவதும் சுகமாகவே இருக்கும், நிகழ்வோடையே இருக்கும். நாம் நினைத்த அனைத்தும் பரிசுத்தமாகவே இருக்கும். அதனால் நினைப்பும் சரி, அறிதலும் சரி, கடந்து செல்வதும் சரி, இறை பிரம்மமாக இருக்க வேண்டும், இறை ஆற்றலோடு இணைந்து இருக்க வேண்டும். அது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எதிலையும் நாம் முட்டுப்படுவதோ முரண்படுவதோ எந்த விதமான சம்பவத்துக்கும் நாம் ஆட்கொள்ள மாட்டோம். இறை பிரம்மமாக இருப்போம், இறை இன்பத்தோடையே வாழ்வோம். அதனால் நினைப்பும் அறிதலும் கடந்து செல்வதும் புனிதமாக இருக்க வேண்டும், இறை பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அது பேரின்பம். அது சும்மா பேசிடலாம், நான் தேன்னு பேசிடலாம். ஆனால் நான்தாங்கிறதுக்கு இடமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நவசட்டு. ஆனால் முயற்சி வேண்டும். நான் தான்ங்கிறதுக்கு இடம் இல்லை. அது உன்னால் ஆகப்போவது ஒன்றில்லை. ஆனால் முயற்சிங்கிறது நிச்சயமாக வேண்டும். நான் தானங்கிறத மாறுதட்டி கொள்வதற்கு அங்கே ஒருத்தன் இருக்கிறான், வெளிச்சம் இருக்கிறது. அதனால் வெளிச்சத்தோடு வாழ வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாட்டில் முரண்பாடு இன்றி எல்லோரையும் நேசித்து ஒரு அன்புள்ளம் கொண்டவனாக இருந்தால் நிச்சயமாக நினைப்பும் அறிதலும் கடந்து செல்வதும் இறை மையமாக, இறை இன்பமாக நிகழ்வோடு நிகழ்ந்திருக்கும். அதுக்கு இறை பிரம்மம் நிச்சயமாக நாம் அடைந்து அது இறை பிரம்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மை. செல்வம் சென்றுவிடும், செல்வம் நிற்காது. ஆனால் இறைப்பிரம்மம் பெற்ற ஒருவன் செல்வத்துக்கு மேலே பல கோடிக்கு இன்பத்தை பெறுகிறான். அதுதான் உண்மை. இறை பிரம்மத்தை பெற்றவன் அதை இறை செல்வத்தோடு இருக்கிறான். செல்வம் கடந்து